வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது அந்தியோகியா. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். அந்தியோகியா பட்டணத்தை குறித்து இன்று நாம் பார்ப்போம். அந்த பட்டணத்திலே தேவனுடைய கிருபை இருந்தது, கர்த்தருடைய கரம் இருந்தது. ஜனங்கள் விசுவாசிகளானார்கள். அவர்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கிற்று. ஆம், அந்தியோகியா பட்டணத்தைப் போல நீங்கள் வாழ்கிற பட்டணத்தையும் கிராமங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்றால் நீங்களும் உங்கள் பட்டணத்திலே அநேக மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவியுங்கள். நிச்சயம் நீங்கள் வசிக்கிற பகுதியை கர்த்தருடைய கிருபை காணப்படும். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.